இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவன், ஆயுதம் வச்சிருக்கிறவன், கஞ்சா கடத்துறவன், பெண்கள் மேலே பாலியல் துன்புறுத்துறவங்களாம் என்ன பண்ணுறான், ஜாலியாக தெருவில் சுற்றிட்டு இருக்கான். பெண்களுக்கு நீதி வேணும்னு கேட்குற மகளிர் அணி நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்டில் உட்காந்துருக்கும். எதுக்கு நீங்கள் போய் ஒரு மகளிர் வீட்டில் போய் உட்காடுறீங்க போலீஸு? இப்போ அந்த மண்டபத்தில் நேற்று எப்படியும் ஒரு 300 400 போலீஸ் கிட்ட இருந்திருப்பாங்க. இத்தனை போலீஸையும் நீங்கள் கொண்டாந்து இங்கே குமிச்சிங்கன்னா அப்போ அவங்க பாதுகாக்க வேண்டிய பகுதி இருக்குல்ல, அங்கே குற்றச்செயல்கள் நடக்குமா இல்லையா? அப்போ காவல்துறையோட வேலை என்ன? அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து குற்றச்செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கிறதா, இல்லை எதிர்கட்சிக்காரன் எவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், எவன் ட்வீட்டு போடுறான், எவன் பேசுகிறானோ அவனை போய் துரத்தி கைது பண்ணுங்கிறதா? அப்போ இந்த ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு ஒரு பாசிச மனப்பான்மை, என்னை எய்த்து கூட அவனு பேசக்கூடாது. ஆர்ப்பாட்டத்துக்கு போய் பேசி முடிச்சு கைது பண்ணுறதுங்களாம் பழைய கதை. ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும்னு நீ பிளான் பண்ணாலே வீடு பூந்து உட்காந்து உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லா மகளிர் அணி நிர்வாகியும் அதை ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மகளிர் அணி நிர்வாகி அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு லேடி போலீஸ் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்குது சோஃபாவில். இதான் வேலையா? அந்த மகளிரையும் நீங்கள் துன்பப்படுத்துறீங்கல்ல, அந்த மகளிர் காவல்துறையில் இருக்கிற மகளிரும் வீட்டில் இருக்க குழந்தைகளோட மனநிலை என்னன்னு தெரியலையே. நம்ம அம்மா கிட்ட வந்து இப்படி ஒரு போலீஸ் உட்காந்துருக்கேன், நம்ம அம்மாவை ஏதோ பண்ணிடுவாங்களோ, அந்த குழந்தைகளோட மனநிலைமை. வீட்டில் இருக்க ஒரு மகளிரை தேடி ஒரு போலீஸ் வந்து நின்னா அவங்க என்ன? அப்போ அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எந்த மாதிரியான இது பண்ணுறீங்க? அப்போ மிரட்டுறீங்களா நீங்கள்? இப்போ பாஜகவில் இருக்க மகளிரை மிரட்டுறீங்க. அப்போ நீ வந்து நாளை முன்ன பண்ணினா வீடு தேடி போலீஸ் வரும், உன் வீட்டில் வந்து போலீஸ் உட்காரும், அப்படி நாளை பின்ன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துடுவியா, பேர் கொடுத்துருவியா? அப்படிங்கிற தைரியம் தானே உங்களுக்கு?